அப்புறம் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை நாங்க மீட்போம் அப்படின்னு ஒரு நாடகம் ஆடுவாங்க. சரி மக்களே, இப்ப நம்ம நீட்டுக்கு வருவோம். நீட்ல இருந்து எப்படி நம்ம விலக்கு பெறுறது? நம்ம அதை தெரிஞ்சாதான் நீட்டை எதிர்த்து நம்ம எப்படி போராடணும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதான் மக்களே, நீட்டை வந்து நம்ம ஒழிக்கணும் அல்லது நம்ம மாநிலத்துக்கு மட்டும் நம்ம விலக்கு வாங்கணும் அப்படின்னா, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 அவைகள் இருக்கு. மேலவை, கீழவை 2 அவைகள் இருக்காங்க. அந்த 2 அவையிலையுமே தீர்மானம் நிறைவேற்றணும். தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கி அட்டவணை 7ல் சட்டமாக்கினால்தான் நீட் தேர்விலிருந்து நாம் விலக்கு வாங்க முடியும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதற்கு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நமக்கு மெஜாரிட்டி இருக்கணும், நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுமே திமுக திட்டமிட்டு வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டே இருக்காங்க. போராடுனா வந்து நம்ம நீட்டை ஒழிச்சிடலாம். அப்ப 5 வருஷம் நீங்க ஏங்க போராடல? எத்தனை இடத்துல 5 வருஷத்துல எத்தனை இடத்துல நீங்க நீட்டுக்கு எதிராக போராடி இருக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம். கிடையவே கிடையாது. அதே போல் இந்த 5 ஆண்டுகளில் அதிமுக பல்வேறு மாநில உரிமைகளை வந்து விட்டு கொடுத்தாங்க. அவங்க விட்டு கொடுத்த எந்த ஒரு மாநில உரிமையை வந்து நீங்க மீட்டுட்டு வந்திருக்கீங்க? கிடையவே கிடையாது. 5 வருஷம் நாடகம் ஆடி இந்த தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சிட்டு போனதை தவிர நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? ஒரு வேலையும் செய்ய கிடையாது. இன்னொன்று மக்களே, ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம போராடுனா எப்படியாவது நீட்ல இருந்து விலக்கு வாங்கிடலாம், மெரினாவை நீங்க திறந்து விடுங்க, அதெல்லாம் நம்ம போராடி நம்ம நீட்ல இருந்து நம்ம விலக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் மக்களே, ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. டெல்லியில் போராடிய மாணவர்கள் நீட் வேணான்னு போராடல. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீட்ல வந்து இப்படி குளறுபடிகள் நடந்திருக்கு, எனவே அந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதவி விலகணும், நீட்டை வந்து ஒழுங்கா நடத்தணும்னு தான் அவங்க போராடினாங்க. அவங்க நீட்டு வேணான்னு போராட கிடையாது. ஆனா நம்ம நீட்டே வேணான்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். இந்த வித்தியாசம் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேசக்கூடிய அரசியல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்படி இருக்கும் சூழ்நிலையில் போராடி நீட்டை நம்மால் ஒழிக்க முடியாது. உடனே